இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்னொரு வகையான இட்லி தான். அரிசி மாவு எடுத்துட்டுருக்கேன், இதில் 2 உப்பு போட்டுருக்கேன், எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டுருக்கேன், ஒரு பொடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அது இது கூட கலந்துடலாம். இப்போது இதை கொஞ்சம் இந்த தண்ணியாக இந்த பதத்தில் கரைச்சிக்கணும். இதுக்கு நம்ம போட்ட பச்சை மிளகாய் உப்பே போகிறோம். அதுக்கப்புறம் இந்த தட்டில் இதை விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுக்கலாம். இப்போ நம்ம இட்லி எல்லாம் எடுத்தாச்சு. இது பின்னாடி பக்கமாக இருக்குது, இது இந்த மேல் பக்கம். ஒன்று தட்டிலே வச்சுருக்கேன், கொஞ்சம் சூடு ஆறின அப்புறம் தான் இதை எடுக்க முடியும். அப்புறம் சுண்டல் பண்ணியிருக்கேன் ப்ரோட்டீனுக்காக. இது கார்போஹைட்ரேட்ஸ் ஆகிடுது, இது ப்ரோட்டீன். அதுக்கப்புறம் இங்கே இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கார சட்னி பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா, உப்பு, அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேங்காய் போட்டு திக்காக அரைச்சது. இதுதான் எனக்கு டின்னர். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி ஈஸி.